வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்ல டைம் அண்ட் ஒர்க்ல கண்டிப்பா ஒன்று அல்லது ரெண்டு சம் கன்ஃபார்மா கேட்பாங்க. அதுல பர்டிகுலரா எந்த டைப் கேட்பாங்க அப்படின்றதுக்கு கடந்த 5 வருஷம் டிஎன்பிசி கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பர்டிகுலரா இந்த டைப்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. அது எப்படி சார் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அப்படியே வாங்களேன். 2021 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா இதுவும் 2021 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 2022 2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் இது 8th நியூ புக்கில் இருக்குது. இதான் முக்கியமானது. ஏன்னா 8th நியூ புக்கில் 2 சம் இந்த டைப்பில் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தா முக்கியமாக பாருங்க 2016 குரூப் 4ல ஆல்ரெடி குரூப் 4 எக்ஸாம்ல இந்த டைப்ல கேட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 2018 குரூப் 2 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா 2024 11ஆம் மாதம் 2024 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எக்ஸாம் நடந்த டேட்டு. அதே மாதிரி பார்த்தா இதுவும் 11ஆம் மாதம் 2024 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா 2022 2023 2023 ப்ளஸ் 8th நியூ புக்கில் இந்த மாடல் கேட்டிருக்காங்க. புரியுதா பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2ஆம் மாதம் இந்த வருஷம் 2025 கேட்டிருக்காங்க. ஃபைனலா 5ஆம் மாசங்க இது பாத்தீங்கன்னா கிட்ட லாஸ்ட் எக்ஸாம் கூட சொல்லலாம். 5ஆம் மாசம் 2025 வரைக்கும் இந்த டைப்ல இருந்து ரெகுலரா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப புரியுதுங்களா? 8th நியூ புக்ல 2 சம் இருக்குது. 2016 குரூப் 4ல கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் லேட்டஸ்டா எக்ஸாம் எல்லாம் இந்த டைப் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ 3 பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு தான் இந்த டைப்ல வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், சிம்பிளா ஒரு 10 கணக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன். ஒரு முறை டெஸ்ட் அடிச்சு பாத்துருங்க. இதுல 6 சம் நான் நடத்துறேன். 4 சம் உங்களுக்கு ஹோம்வொர்க் தரேன். அவ்வளவுதான், இதோட போதும். இதுக்கப்புறம் இந்த டைப் நீங்க எப்பவுமே பார்க்க வேணாம், எக்ஸாம் கூட பார்க்க வேணாம். இப்போ போதும், இப்பயே நான் புரிய வச்சிடறேன். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்துருவோம். ஒரு வேலையை 8 நாட்கள்லையும் செய்து முடிப்பார். இல்லை ஒரு வேலையை 8 நாட்கள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை முடிக்க பிக்கு 12 நாள் ஆகும். அந்த வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து முடித்து ரூபாய் 200 ஒருங்கிணைந்த ஊதியமாக பெற்றால் அதில் பியின் ஊதியம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நான் சொல்லி கொடுக்குற ஷார்ட்கட்ல ஒரே ஸ்டெப்ல ஏவோட ஊதியமும் கண்டுபிடிச்சிடலாம், பியோட ஊதியமும் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு வேலை ஏ கிட்ட கொடுத்தா 8 நாள்ல முடிப்பாரு, பி கிட்ட கொடுத்தா 12 நாள்ல முடிச்சிடுவாரு. 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்யறாங்க. அதுக்கு கூலியா 200 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போ இந்த 200 ரூபாய் 2 பேரும் சேர்ந்து வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு ஏவும் பி எப்படி பிரிச்சுப்பாங்க அப்படின்னு கேள்வி. இதெல்லாம் பிக்கு எவ்வளோ பங்கு வரும் அதான் கேள்வி. ஸோ நீங்கள் பிக்கான மதிப்பு கண்டுபிடிச்சா போதும். புரியுதா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரைட்டுங்க. இந்த மாதிரி ஏபி 2 பேரும் சேர்ந்து செஞ்சு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டாவே இது பங்கு பிரிக்கிறாங்க. கரெக்டா? ஸோ பங்குன்னா அது ரேஷியோ. அப்போ ரேஷியோ மெத்தட்ல போடணும். அது எப்படி சார் ரேஷியோ மெத்தட்ல போடணும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல ஏ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளில் முடிப்பாரு, 8 நாளில் முடிப்பாரு. பி பார்த்தீங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க, எத்தனை நாள், 12 நாளில் முடிப்பாங்க. சரிங்களா? இப்போ ஏவும் பியும் சேர்ந்து தான் செய்ய போறாங்க. நான் என்ன பண்றேன், ஏ கிட்ட 8 நாள் இருக்கு, பி கிட்ட 12 நாள் இருக்கு. இதை நான் ரேஷியோவா மாற்ற போறேன். அது எப்படி ரேஷியோவா மாத்துறது? இங்க பாருங்க, ஏ இஸ்டு பி. ஓகேவா? ஸோ ஏ இஸ்டு பின்னா ஏ கிட்ட இருக்கிற 8 பி கிட்டையும், பி கிட்ட இருக்கிற 12 ஏ கிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டா அதுதாங்க ரேஷியோ. ஓகேவா? ஏ கிட்ட இருக்கிறது பி கிட்டையும், பி கிட்ட இருக்கிறது ஏ கிட்டையும் கொடுத்துடணும். அப்போ ஏ கிட்ட 8 இருக்குதா, அதை பி கிட்ட கொடுத்துருங்க. இந்த இடத்துல 8ன்னு வந்துடும். சரிங்களா? சரி. அதுக்கப்புறம் பி கிட்ட 12 இருக்கா, அதை ஏ கிட்ட கொடுத்துருங்க, வந்துடும். புரியுதா பாருங்க? ஜஸ்ட் ஏ கிட்ட இருக்கிற 8 பி கிட்டையும், பி கிட்ட இருக்கிற 12 ஏ கிட்டையும் கொடுத்துட்றேன். இப்போ நான் ரேஷியோ ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரேஷியோ மாற்றியாச்சு. இப்போ நீங்கள் ரேஷியோ மாற்றினா இந்த நம்பரை சுருக்க முடிஞ்சா சுருக்கிக்கலாம்.
ஓகேவா? இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12/8 இருக்குது. இவ்வளோதான் மெத்தேடு. சரிங்களா? நடுவில் 2 டாட் வச்சா அதுக்கு வந்து பை மாதிரி 12/8 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது சுருக்க முடிஞ்சால் சுருக்கிங்க, சுருக்க முடியலாம் அப்படியே வச்சுங்க. ஏன்னா பெரிய நம்பராக இருந்தால் பெருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால நான் சுருக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தா அங்கே பாருங்க 8ல் பாதி 4, 12ல் பாதி 6. மறுபடியும் சுருக்கலாம். 4ல் பாதி 2, 3ல் பாதி 6ல் பாதி 3. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். இந்த 3:2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் ஈஸி தானே? சூப்பர். இப்போ என்னன்னா, இப்போ நம்ம வந்து கேக் சாப்பிட்டுக்கிட்டே இந்த கணக்கு போட போகிறோம். கேக்னா அதாவது இந்த கணக்கில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து? 200 ரூபாய். அந்த 200 ரூபாய் இப்படி வச்சுங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா 200 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கிட்டு வரேன். சரி, அந்த கேக் வாங்கிட்டு வந்து ஏ கிட்ட 3 பீஸும் பி கிட்ட 2 பீஸும் வெட்டி கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா ஏ கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 2 பீஸ் எவ்வளோ? இதான் கேள்வி. புரியுதா? ஸோ 200 ரூபாய் கேக் வாங்கிட்டு வந்துட்டேன். மொத்தம் 200 ரூபாய் தான் கேக்கோட விலை. ஆனால் ஏ கிட்ட 3 பீஸ் வெட்டி தரேன், பி கிட்ட 2 பீஸ் வெட்டி தரேன். அப்போ பி கிட்ட இருக்கிறதுல 2 பீஸ் அது எவ்வளோ? இதான் கேள்வி. புரியுதா? புரியுது. இப்போ எனக்கு ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கிட்டா 2 பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம், 3 பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? இப்போ நான் ஒரு பீஸோட ரேட் கண்டுபிடிக்கணும். அதாவது மொத்தம் 200 ரூபாய், அதில் மொத்த பீஸை வகுத்துருங்க. ஏ கிட்ட 3 பீஸு, பி கிட்ட 2 பீஸு, 2த்தையும் கூட்டினா 5 பீஸு. அப்போ 200 ரூபாய்க்கு வாங்கி மொத்தம் 5 பீஸாக போட்டிருக்கோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த 5 வகுத்துருங்க. புரியுதா? இப்படி வகுத்தா என்ன சார் கிடைக்குன்னா ஒரு பீஸோட ரேட் கிடைச்சிடும். அப்போ 1 5 5, 4 5 20, 40 ரூபாய். அப்போ ஒரு பீஸ் 40 ரூபாய் அப்படின்னா இப்போ பி கிட்ட 2 பீஸ் இருக்கு. ஸோ டைரக்டா என்ன பண்ணுங்க, 40 2ஆவோட பெருக்கிடுங்க. 4 2 8 80 ரூபாய். அவ்வளோதான். அப்போ பி கிட்ட 80 ரூபாய்க்கு இருக்கு. அப்போ பி வந்து 80 ரூபா கிடைக்கும். ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கடகடன்னு போடலாம். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க எழுத வேண்டியதே இல்லை. ஏ பில தனித்தனியாக எழுத வேண்டியது இல்லை. நீங்க கொஸ்டின் வச்சே போட்டுக்கலாம். புரியறதுக்காக சொல்றேன். இப்போ பி மட்டும் தானே கேட்டாங்க, நம்ம ஏவும் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஏ கண்டுபிடிக்கணும்னா ஒரு பீஸ் 40 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஏ கிட்ட 3 பீஸ் இருக்கு. அப்போ 3 12 120 ரூபாய். அவ்வளோதாங்க. அப்போ ஏக்கு 120 ரூபாய், பிக்கு 80 ரூபாய். அவ்வளோதான். ஒரே ஸ்டெப்ல நான் ஏவும் பியும் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஷார்ட்கட் பயன்படுத்தி ஏபிசி 3 பேர் கேட்டால் கூட கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? வாங்க அடுத்தடுத்த கணக்கு போனால் தெளிவாக புரியும். அதுக்கு அடுத்தது இதுவும் பார்த்தீங்கன்னா 7/11/2021 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஏ ஒரு வேலையை 10 நாட்கள்லையும் பி அதை 15 நாட்கள்லையும் செஞ்சு முடிப்பாங்க. இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 1500 ஈட்டினால் அத்தொகை எவ்வாறு பிரித்து கொள்வார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப ஈஸி. என்னன்னா அங்க பாருங்க, ஏ வந்து 10 நாள்ல முடிப்பாரு, பி வந்து 15 நாள்ல முடிப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் 1500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அப்ப 2 பேரும் எப்படி பிரிச்சுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு அமௌண்ட்டை சம்பாதிக்கிற மாதிரி வந்து பங்கு போடுற மாதிரி வந்துருச்சுன்னா நீங்க ரேஷியோ மெத்தட்ல போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ரேஷியோ மெத்தட்னா இப்போ என்னன்னா A:B, ஏவுக்கு பிக்கு நான் ரேஷியோ எடுக்க போறேன். ஏ கிட்ட இருக்கிற 10, அது பாருங்க இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ஏ கிட்ட இருக்கிற 10 பி கிட்டையும், பி கிட்ட இருக்கிற 15 ஏ கிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணும். நீங்க அப்படியே நம்பர் ஏறிட்டுனா கண்டிப்பா தப்பா தான் வரும். அதனால சொல்லிட்டேன். சரிங்களா? கண்டிப்பா இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ ஏ கிட்ட இருக்கிற 10 பி கிட்டையும், பி கிட்ட இருக்கிற 15 ஏ கிட்டையும் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் சுருக்க முடிஞ்சா சுருக்குங்க, இல்லைன்னா அப்படியே வச்சுங்க. சுருக்கலாம். எதுலன்னா 5 பல சுருக்கலாம். 3 5 5, 2 10 அப்படின்னு வரும். அப்போ 3:2 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளோதான். இதுக்கு மேலே சுருக்க முடியாது, அதனால இதே வச்சுக்கிட்டேன். இப்போ என்னன்னா ஏ கிட்ட 3 பீஸ் இருக்கு, பி கிட்ட 2 பீஸ் இருக்கு. இது ஞாபகம் வச்சுங்க. இப்போ என்னன்னா அப்படியே வாங்க கேக் சாப்பிடலாமா? வாங்க. 1500 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கிட்டு வரேன். அதை வாங்கிட்டு வந்து ஏ கிட்ட 3 பீஸ் வெட்டி கொடுக்குறேன், பி கிட்ட 2 பீஸ் வெட்டி தாரேன். அப்படின்னா ஏ கிட்ட இருக்கிற 3 பீஸோட விலை எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 2 பீஸோட விலை எவ்வளோ? இவ்வளோதாங்க கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? சூப்பர். இப்போ எனக்கு ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கிட்டா 3 பீஸ் எவ்வளோன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், 2 பீஸ் எவ்வளோன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
அப்போ எப்படி சார் நான் ஒரு பீஸோட ரேட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால், இந்த அதாவது மொத்தம் 1500 ரூபாய் கேக் வாங்கிட்டு வந்துட்டோம். மொத்த மதிப்பில் மொத்த பீஸுகளை வகுத்துருங்க. மொத்த பீஸ் எவ்வளோ? ஏ கிட்ட 3, பி கிட்ட 2, 5 பீஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 5ஆல் வகுத்துறேன். இப்படி வகுத்து வரக்கூடிய விடை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு பீஸோட ரேட்டாக இருக்கும். அப்போ 1 5 5 3 5 300 ரூபா அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஒரு பீஸ் 300 ரூபான்னா ஏ கிட்ட 3 பீஸ் இருக்கு, பி கிட்ட 2 பீஸ் இருக்கு. அப்படியே பெருக்கலாமா? அப்போ 3 9 900 ரூபாவா? சரி, கரெக்ட். அப்போ 1 3 3 2 3 6 600 ரூபாவா? அப்போ 900 600 தான் ஆன்சர். இது பாருங்க, ஆப்ஷன் டில பர்ஃபெக்டா இருக்கு. ஒரு பீஸு தட்டாது, பர்ஃபெக்டா ஆன்சர் வந்துடும். தெளிவா புரியுதுங்களா? சூப்பருங்க. வாங்க அடுத்த கணக்கு போவோம். அடுத்தது வந்து 8th நியூ புக்லையும் 22/1/2022 8/2/2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் தனியாக ஒரு வேலையை 10 நாட்கள்லையும் பி ஆனவர் தனியாக 15 நாட்கள்லையும் முடிப்பாங்க. அவர்கள் இந்த வேலையை ரூபாய் 2 லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெறும் தொகை டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா, இதே ஈஸி தான், அமௌண்ட் மட்டும் பெருசாக இருக்குது. ஏ கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 10 நாளில் முடிப்பார், பி கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 15 நாளில் முடிப்பார். ஸோ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு 2 பேரும் சேர்ந்து 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிடுறாங்க. அப்படின்னா ஏக்கு எவ்வளோ பங்கு கிடைக்கும், பிக்கு எவ்வளோ பங்கு கிடைக்கும், இதான் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி கொஸ்டினில் ஏக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஆனால் நம்ம ஷார்ட்கட்டில் ஒரே இதுல 2 பேருமே கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே, வாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட வேலை 2 பேரும் சேர்ந்து அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு அதை பங்கு பிரிக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டாவே நீங்கள் ரேஷியோ மெத்தடுக்கு வந்துடணும். அப்படின்னா ஏ இஸ்டு பின்னு நான் போட்டுக்கிறேன். ஏ இஸ்டு பின்னா நான் கொடுக்குற மதிப்பை ரேஷியோவை மாற்றிட்டேன். அப்படின்னா ஏ கிட்ட இருக்கிற 10 பி கிட்டையும் பி கிட்ட இருக்கிற 15 ஏ கிட்டே கொடுத்துட்றேன். புரியுதுங்களா? ஓகே. இப்போ ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டா ரேஷியோ மாறிடுச்சு. அடிக்க முடிஞ்சா அடிக்கலாம், சுருக்கலாம், சுருக்க முடியலாம் அப்படியே வச்சுக்கலாம். 1 5 5 2 10 3 5 5. அப்போது 3:2 அப்படின்னு வருது. சரிங்களா? ஓகே. இப்போ ஏ கிட்ட 3 பீஸ் கேக் இருக்கு, பி கிட்ட 2 பீஸ் கேக் இருக்குன்னு மனசில் கொண்டு வந்துருங்க. இப்போ என்னன்னா, எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்கிறாங்க? 2 லட்சம் ரூபாய். ஸோ எத்தனை ஜீரோங்க? 5 ஜீரோவா? கரெக்டு. 1 10 100 1000 10000 லட்சம். எஸ், 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குறாங்க. அடேங்கப்பா, 2 லட்சம் ரூபாய் கேக்கா? ஸோ 2 லட்சம் ரூபாய்க்கு கேக் வாங்கி அதை ஏவுக்கு 3 பீஸும் பிக்கு 2 பீஸும் வெட்டி தாராங்க. அப்படி கொடுத்தா ஏ கிட்ட 3 பீஸ் இருக்குல்ல, அது எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ எனக்கு ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கிட்டா கணக்கு போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கணும்னா மொத்த அமௌண்ட்டில் மொத்த பீஸோட எண்ணிக்கையை வகுக்கணுங்க. அப்படின்னா 3 2 கூட்டினா 5ன்னு வரும். 5 வந்து வகுத்துறேன். அப்படி வகுத்தா 1 5 5 4 5 20ன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் 4 ஜீரோ இருக்குது. கரெக்டுங்களா? ரைட்டு. 40,000 ரூபாய். ஒரு பீஸ் 40,000 ரூபாய். அடேங்கப்பா, எம்மா பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க. 40,000 ரூபாய்க்கு ஒரு பீஸு. அப்படின்னா ஏ கிட்ட 3 பீஸ் இருக்குது. கரெக்டா? ஸோ 3 கூட 40,000 பெருகிடுங்க. ஸோ 4 12 1,20,000ங்க. கரெக்டா? கரெக்டு. எஸ், 1 லட்சம். ஆமாம், 40,000. ஏ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 பீஸ் இருக்கு. 4 12 1,20,000. ஸோ 1,20,000 ஆப்ஷன் ஏ தான் சரியானுடைய. இதே பி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பீஸ் 40,000, இது பி கிட்ட 2 பீஸ் இருக்குது 80,000. 80,000 ஆப்ஷனில் இல்லை. ஓகேவா? இருந்தாலும் நமக்கு ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சிங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தா எப்படி போடணுன்னு கடகடன்னு போட்டுடணும். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். 4வது கொஸ்டின் ஹோம்ஒர்க். இது 2016 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஏ ஒரு வேலையை 20 நாட்கள்லையும் பி அதை 25 நாட்கள்லையும் செஞ்சு முடிப்பாங்க. இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 3,600 ஈட்டினால் அத்தொகையில் ஏயின் பங்கு அப்படின்னு கேட்டாங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 1,600, பி 2,000, சி வந்து 3,000, டி வந்து 3,100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது 5வது கொஸ்டின் ஹோம்ஒர்க். 2 கொஸ்டின். சரிங்களா?
ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாள்லையும் பி வந்து அதே வேலையை 30 நாளில் செஞ்சு முடிப்பாங்க. இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடித்து ரூபாய் 600 தங்கள் வருவாயாக பெற்றனர் எனில் ஏ மற்றும் பியின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் கேட்கும் போது தெளிவாக போடுங்க. அந்த ரேஷியோவில் நம்பரை மாற்றலைன்னா இந்த இடம் ஆப்ஷன் மாறிடும். சரியா? இங்கே பாருங்க, ஆப்ஷன் ஏ 240 300 360, பி வந்து 300 300, சி வந்து 360 240, டி வந்து 400 200. இதில் நீங்களே பாருங்களேன், சிக்கும் ஏவுக்கும் வித்தியாசமே இல்லை, எல்லாம் ஒன்று தான். ஆனால் நம்பர் மட்டும் முதல்ல 240 ரெண்டாவது 360 7 இருக்கு. இதே சி எடுத்துக்கிட்டா முதல்ல 360 ரெண்டாவது 240 இருக்கு. நீங்கள் அந்த நம்பர் மாத்திரம்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தப்பாக போட்டுருவீங்க. நம்பரை போட்டால் மட்டும்தான் கரெக்டாக ஆன்சர் வரும். சரிங்களா? நீங்கள் நம்பர் மாற்றாமல் இன்டர்சேஞ்ச் பண்ணாமல் போட்டிங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வரும். ஆனால் நம்பர் இது வராது, கரெக்டாக வராது. கரெக்டாக புரியுதா? புரியுதுங்க. சரி, ஓகே, வாங்க. இப்போ இது வரைக்கும் 2 நபர்கள் கொடுத்தா எப்படி போடலாம் அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ 3 பேர் கொடுத்தா எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன் 3 பேர் கஷ்டமானு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம், ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும். எப்படின்றத பார்ப்போம் வாங்க. 6வது கொஸ்டின். ஏ கமா பி மற்றும் சி ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையே 5 10 மற்றும் 15 நாட்களில் முடிப்பாங்க. ஏ கமா பி மற்றும் சி ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூபாய் 33,000 வழங்கப்படும். ஏனில் ஏ பெறும் பங்கு எவ்வளவுன்னு 9/11/2024 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ இது பாருங்க, ரொம்ப ஈஸி. என்னன்னா இப்படியே சொல்லுவோம், ஏ மட்டும் தனியாக செஞ்சால் அந்த நாளில் முடிச்சிடுவார், பி மட்டும் அந்த வேலையை செஞ்சால் 10 நாளில் முடிச்சிடுவார், சி மட்டும் அந்த வேலையை செஞ்சால் 15 நாளில் முடிச்சிடுவாங்க. ஸோ இவங்க 3 பேரும் அந்த வேலையை செய்கிறாங்க. அதுக்கு 33,000 ரூபாய் கூலியாக வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு இப்போ அவங்க பிரிச்சுக்கணும். அப்படி பிரிக்கணும்னா ஏக்கு எவ்வளோ பங்கு கிடைக்கும், எவ்வளோ ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி 2 பேருக்கும் இந்த 3 பேருக்கு வித்தியாசம் என்னென்னா, இங்கே பாருங்களேன், முதல்ல ஏ, நான் பி, சி, நான் ரேஷியோ எடுக்கல, அப்படியே போடுறேன். சரிங்களா? ஏ கிட்ட வந்து 5 இருக்குது, பி கிட்ட 10 இருக்குது, சி கிட்ட 15 நாள்னு இருக்குது. சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடிலாம் ஏபி மட்டும் இருக்கும். ஜஸ்ட் ஏ கிட்ட இருக்கிறத பி கிட்டையும், பி கிட்ட இருக்கிறது ஏ கிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. கரெக்டா? ஓகே, அதான் ரேஷியோ எடுக்கிறது. ஆனால் இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் 3 பேர் இருக்காங்க. எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுவீங்க? இப்போ பண்ண முடியாது. ஏன்னா ஏ கிட்ட இருக்கிறது பி கிட்டையும், பி கிட்ட இருக்கிறது ஏ கிட்டையும் கொடுக்கலாம். ஆனால் இப்போ சி கிட்ட இருக்கிறது அப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஆனால் நம்ம இதுக்கு ரேஷியோ எடுக்கணும் அப்படின்னா 3 பேர் கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ரேஷியோ எடுத்து ரொம்ப ஈஸி. பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. இப்போ நான் எப்படியா இருந்தாலும் இதெல்லாம் பெருக்கி சுருக்க தான் போகிறேன். கரெக்டாக ரேஷியோ எடுத்துகிட்டு சுருக்கலான்னு. அதனால் என்ன பண்ணுங்க, இந்த 3 பேர் இருந்தால் முதல்ல சுருக்கிடுங்க. இங்கேயே சுருக்கிட்டு போங்க, பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா பெரிய நம்பராக இருக்கும், பெரிய கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அதனால் இங்கே வச்சுக்கிட்டு சுருக்கிறேன். 1 5 5, 2 5 10, 3 5 5. ஓகேவா? ஸோ அப்போ ஏ கிட்ட 1, பி கிட்ட 2, சி கிட்ட 3 இருக்குது. ரேஷியோ எடுக்கல. நீங்கள் இதை வச்சுட்டு கணக்கு போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. சரிங்களா? நான் ரேஷியோ எடுத்துகிட்டு தான் போடணும். நான் ரேஷியோ எடுத்துகிட்டு சுருக்கணும், இங்கே சுருக்கிக்கிட்டேன். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள், A:B:C. இந்த ரேஷியோ எடுத்துகிட்டு தான் நம்ம கணக்குக்குள்ளேயே போகணும். ஓகேவா? சரி, இப்போ 3 பேருக்கு இருந்தால் எப்படி சார் ரேஷியோ எடுக்கிறதுன்னா, நீங்கள் இப்போ யாரை கண்டுபிடிக்க போகிறீங்க? ஏவை. ஸோ ஏவை கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா ஏவை வரலை வச்சு அப்படியே மறைச்சிக்கோங்க. ஏ அதில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு மீதி 2 நம்பர் தெரியும், அதை பெருக்குங்க. அவ்வளோதான். 3 6. அப்போ ஏ கிட்ட 6 பீஸ் இருக்கும். அவ்வளோதான், ரேஷியோ வச்சுக்கலாம். இப்போ புரியுதா? நெக்ஸ்ட் இப்போ நான் பிஏ கண்டுபிடிக்கணும்னா பிஏ அப்படியே வரல வச்சு மறைச்சிங்க. அதில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் மறைச்சிக்குங்க. மறைச்சிக்கிட்டு மீதி இருக்கிற 2 நம்பரை பெருக்குங்க. பெருக்கு சொல்கிறேன். அப்போ ஓர் 3 அப்படின்னு கிடைக்கும். அந்த 3 இங்கே எழுதிங்க. இதான் பி. ஓகேவா? ரேஷியோ எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நான் சியை கண்டுபிடிக்கணும். சியை கண்டுபிடினா சியை அப்படியே வரல வச்சு மறைச்சிக்குங்க. அதில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் வரல வச்சு மறைச்சிக்குங்க. மறைச்சிக்கிட்டு மீதி இருக்கிற நம்பரை பெருக்குங்க. 2 2ன்னு வரும். அந்த 2 இந்த இடத்துல போட்டுருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், இது சுருக்கலாம் முடியாது. ஏன்னா நம்ம மேலேயே சுருக்கிட்டோம். கன்ஃபார்மாக சுருக்கிற மாதிரிலாம் வராது. அப்போ 6 3 2, அதாவது
ஏ கிட்ட 6 பீஸ் இருக்கு, பி கிட்ட 3 பீஸ் இருக்கு, சி கிட்ட 2 பீஸ் இருக்கு. இப்போ நான் ரேஷியோவா மாத்திட்டேன். இப்போ கணக்கு போடலாம். புரியுதா? ஓகேவா? ரேஷியோ மாத்துறது புரியுதுங்களா? ரைட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வாங்க கேக் சாப்பிடுவோம். 33,000 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கிட்டு வரேன். இதை வாங்கிட்டு வந்து ஏ கிட்ட 6 பீஸும், பி கிட்ட 3 பீஸும், சி கிட்ட 5 பீஸும் வெட்டி தரேன். அப்படி கொடுத்தா ஏ கிட்ட 6 பீஸ் இருக்குல்ல, அது எவ்வளோ? இதான் கேள்வி. இப்போ புரியுதா? இப்போதான் நான் கொஸ்டினுக்குள்ளேயே வரேன். இம்மா நேரமாக ரேஷியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். சரிங்களா? ரைட்டு. இப்போ பாருங்க, இப்போ எனக்கு ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கிட்டா 6 பீஸ் எவ்வளோன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன், 3 பீஸ் எவ்வளோன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன், 2 பீஸ் எவ்வளோன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். அப்படின்னா ஒரு பீஸ் நான் தெரிஞ்சுக்கணும்னா இந்த 6, 3, 2, அதாவது மொத்த பீஸுகளை, மொத்த அமௌண்ட் 33,000. 33,000த்தில் மொத்த பீஸை வகுத்துட்டா ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? அப்போ 6, 3, 9, 9 ஒரு 2 11 கிடைக்கும். இந்த 11 இங்கே வகுத்துருங்க. ஓகேவா? இப்போ புரியுதுங்களா? ஓர் 11 11, 11 என்ன வரும்? 11 33. ஸோ 3,000 ரூபான்னு வருங்க. அப்போ ஒரு பீஸ் 3,000 ரூபான்னா நமக்கு என்ன கேள்வி? ஏவோட தான். அப்போ ஏ கிட்ட போய் நீங்கள் 3,000 பெருக்க வேண்டியது தான், முடிஞ்சிருச்சு. ஒரு பீஸ் 3,000 ரூபாய்னா 6 பீஸ் அவர் வச்சிருக்காரு. 6 3 18,000 ரூபாய். அவ்வளோதான் ஆன்சர். 18,000 இருக்கா? இதை பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்கு. அழகாக வரும், 100% கரெக்டாக வரும். தெளிவாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? சூப்பர். இப்போ ஏ மட்டும் தான் கேட்டாங்க, போட்டோம். நீங்கள் உடனே இதையும் கண்டுபிடிச்சிங்க. ஏன்னா ஒரே ஷார்ட்கட்டில் நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பின்னா பிஏ கூட 3,000 பேருக்கணும், 3 9 9,000 ரூபாய். இப்போ சிஏ கூட 3,000 பேருக்குன்னா ஒரு 3 3 2 6,000 ரூபாய். அப்போது ஏக்கு 18,000, பிக்கு 9,000, சிக்கு 2,000 இல்லை 6,000 ரூபாய் கிடைக்கும். கரெக்டா? கரெக்ட். பட் ஏதாவது கேட்டுக்கிறாங்க, இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு தெளிவாக கிளியர் கட்டாக புரியுதுங்களா? வாங்க அடுத்த கணக்கு போகலாம். அடுத்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 18/11/2024 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையை 8, 12, 16 நாட்களில் முடிப்பாங்க. எக்ஸ், ஒய் மற்றும் இசட் மூவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 26,000 வழங்கப்படும். எனில் ஒய் பெறும் பங்கினை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. லேட்டஸ்ட் கொஸ்டின் தான் இதுவும். ஏன்னா 11ஆம் மாதம் தானே, ஒரு வருஷமே ஆகலை. ரைட்டு. இப்போ இது எப்படி போடலாம்? அங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், 3 நபர்கள் கொடுத்துருக்காங்க, எக்ஸு, ஒய், இசட். சரிங்களா? எக்ஸ் கிட்ட 8 நாள் இருக்குது, ஒய் கிட்ட 12 நாள் இருக்குது, இசட் கிட்ட 16 நாள் இருக்குது. சரிங்களா? இப்போ இதை ரேஷியோ எடுக்கணும். ரேஷியோ எடுக்கணும்னா முதல்ல நான் இங்கேயே சுருக்கிடுறேன். சரிங்களா? கணக்கு போட ஈஸியாக இருக்கும், பெருக்கிறதுக்கலாம். ஓகேவா? அதுக்காக சுருக்கிறேன். பட் நீங்கள் சுருக்கிட்டு தான் ரேஷியோ எடுக்கணும். ஓகேவா? நீங்கள் சுருகாமல் கூட எடுங்க, பெருக்கிறது சிரமமாக இருக்குங்க. இந்த பாருங்கள், 8ல் பாதி 4ங்க, 12ல் பாதி 6ங்க, 16ல் பாதி எவ்வளோ வரும்? 8 8 16 8ன்னு வரும். கரெக்டாக? இப்போ மறுபடியும் சுருக்க முடியும். இந்த பாருங்கள், 4ல் பாதி 2, 6ல் பாதி 3, 8ல் பாதி 4. சரிங்களா? அப்போ 2 3 4ன்னு வருது. ஓகேவா? இப்போ புரியுதுங்களா நான் போடுறது? ஓகே. இப்போ நான் சுருக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ தான் ரேஷியோ எடுக்க போகிறேன். எக்ஸு ஈஸ்ட்டு ஒய் ஈஸ்ட்டு இசட். ஓகேவா? ஸோ இப்போ நான் இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. ஏன்னா போன கணக்கு புரியலான்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே வரல வச்சு மறைச்சிங்க. அதில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருக்குங்க. முன்னாங்க 12ன்னு வரும், அதை அப்படியே பெருக்கி விட்ருங்க. சரிங்களா? 12. ஓகே. ரேஷியோ இப்போ தான் ரேஷியோ வைக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ நான் ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஒய் அப்படியே வரல வச்சு மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருக்குங்க. அப்போ 4 2ன்னு தெரியுது, 1 4 4 என்னங்க 8 அப்படின்னு வரும். அப்போ 8ங்க போட்டுங்க. ஓகேவா? புரியுதுங்களா? ரேஷியோ எடுத்துங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இசட்டை கண்டுபிடிச்சா இசட்டை அப்படியே வரல வச்சு மறைச்சிக்கிட்டு மீதி இருக்கிற நம்பரை பெருங்க. 3 6 அப்படின்னு வரும், அதை அப்படியே இது பண்ணிங்க. ஸோ இந்த இடத்துல 6 அப்படின்னு வந்துடும். அவ்வளோதாங்க. ஸோ இங்கேயே சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க, எல்லாம் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. பட் இங்கே சுருக்க முடியும், அதனால் நான் இன்னும் சுருக்கிறேன். சரிங்களா? இதில் பாதி என்ன வரும்? 6ன்னு வரும், இதில் பாதி 4ன்னு வரும், இதில் பாதி 3ன்னு வரும். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே சுருக்க முடியாது. 6:4:3 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ரைட்டு. இப்போ
என்னென்னா இங்கே பாருங்கள் அவ்வளோதானே. எஸ் இவ்வளோ தூரம் இது இப்போதைக்கு நம்ம ரேஷியோ தான் எடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ நம்ம ரேஷியோ எடுத்தாச்சு. இப்போது கணக்குள்ளே போவோம். கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அப்படியே பாருங்களேன், நான் மொத்தமாக 26,000 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கிட்டு வரேங்க. ஓகே, 26,000 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கிட்டு வந்து அதை எக்ஸ் கிட்ட 6 பீஸ் வெட்டி தரேன், ஒய் கிட்ட 3 பீஸ் வெட்டி தரேன், இசட் கிட்ட இல்லை ஒய் கிட்ட 4 பீஸ், சாரி ஒய் கிட்ட 4 பீஸ் வெட்டி தரேன், இசட் கிட்ட 3 பீஸ் வெட்டி தரேன். அப்படி கொடுத்தா எக்ஸ் கிட்ட இருக்கிற 6 பீஸ் எவ்வளோ, ஒய் கிட்ட இருக்கிற 4 பீஸ் எவ்வளோ, இசட் கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோ, இதான் கண்டுபிடிக்கணும். ஒரே இதுலேயே போட்டுடலாம். ஆனால் கொஷினில் ஒய்யோட பங்கு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, நம்ம டைரெக்டாக ஒய்யை கண்டுபிடிச்சிட்டாலே போதும். சரிங்களா, ஓகே. இப்போ எனக்கு ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கிட்டா 6 பீஸ் எவ்வளோ, 4 பீஸ் எவ்வளோ, 3 பீஸ் எவ்வளோன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஒரு பீஸ் எவ்வளோன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கலான்னா, மொத்த அமௌண்ட்டு 26,000, அதில் மொத்த பீஸுகளை வகுத்துக்குங்க. மொத்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் 6 ஒரு 4 6 4 10 13 வருது. 1 செகண்டுங்க, 1 செகண்டு கரெக்டாக தாங்க இருக்குது. 6 6 4 10 10 ஒரு 3 13 தான். கரெக்ட். சரிங்களா, நான் என்ன தப்பாக இருக்கான்னு ஒரு முறை பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஓர் 13 13 ஈர் 13 26, அப்போ 2,000 ரூபாய். அப்போ ஒரு பீஸ் 2,000 ரூபாய்னா இந்த இடத்துல ஒய் தானே வேணும். ஒய் கிட்ட 4 பீஸ் இருக்குது, 4 கூட 2,000 பிறகுனா முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் இருந்தாங்க 8,000 ரூபாய் முடிஞ்சிடுச்சு. 8,000 இருக்கா, இதை பாருங்க ஆப்ஷன் டியில் பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே நீங்கள் 6 பீஸ் எவ்வளோ 3 பீஸ் எவ்வளோன்னு கணக்கு போட்டு பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா, புரியுதுங்களா, சூப்பருங்க. அடுத்த கணக்கு 8வது கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 ஒரு எக்ஸாமில், 2023 2 எக்ஸாமில் 8th நியூ புக்கில் இருக்குது. ஸோ இந்த சம் பார்த்துட்டு மீதி 2 சம் உங்களுக்கு ஹோம் மார்க் கொடுத்துட்றேன். சரிங்களா, ரைட்டு. எக்ஸ் கமா ஒய் மற்றும் இசட் ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையே 4, 6 மற்றும் 10 நாட்களில் முடிப்பாங்க. மூவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 31,000 வழங்கப்படும் எனில் எக்ஸ் கமா ஒய் மற்றும் இசட் தனித்தனியாக பெறும் பங்கை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரைட்டு. இப்போ என்ன பண்ணுறேன், டைரெக்டாக அப்படியே கொஸ்டினுக்கு வரேன். என்னென்னா எக்ஸு ஒய் இசட், எக்ஸ் கிட்ட 4 இருக்குது, எக்ஸ் கிட்ட 4, ஒய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6, இசட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10. கரெக்டாக? ஸோ இப்போ இதை நான் ரேஷியோ மாற்றணும். மாற்றத்துக்கு முன்னாடி சுருக்க முடிஞ்சால் சுருக்கிறேன். இது பாருங்கள், இதில் பாதி 2, இதில் பாதி 3, இதில் பாதி 5. ஸோ நமக்கு 2 3 5 சின்ன சின்ன நம்பர் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரேஷியோ எடுக்கலாம். சரிங்களா, எக்ஸ் இஸ்ட்டு ஒய் இஸ்ட்டு இசட்டுன்னு எழுதிக்கிறேன். இப்போது எக்ஸை நான் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் கிட்ட இருக்கிற நம்பரை மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் இருக்கோ அதை பெருகணும். 3 5 இருக்கு, 3 5 15, அவ்வளோதாங்க. ஸோ இந்த இடத்துல 15ன்னு போட்டுடலாம், ரேஷியோ எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ நான் ஒய்யை கண்டுபிடிக்கணும்னா ஒய்யை விரல வச்சு மறைச்சிக்கிட்டு மீதி இருக்கிற நம்பரை பெருகணும். 2 5ன்னு தெரியுது, புரியுதா? 1 5 5 10 அப்படின்னு போட்டுருங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இசட் இருக்குன்னா இசட்டை கண்டுபிடிங்கன்னா இசட்டை மறைச்சிக்கங்க. மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை பெருங்க. 1 3 3 ஈர் 3 6 அப்படின்னு வரும். இந்த 6 இப்படியே போட்டுறேன். சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம இதை சுருக்க முடியாது, அதனால் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ரைட்டு. இப்போ எக்ஸ் கிட்ட 15 பீஸ் இருக்குது, ஒய் கிட்ட 10 பீஸ் இருக்குது, இசட் கிட்ட 6 பீஸ் இருக்குது. இப்போ கொஸ்டினுக்குள்ளே வரலாமா? ஈஸி. அதாவது 31,000 ரூபாய்க்கு நான் கேக் வாங்கிட்டு வரேன். 31,000 ரூபாய்க்கு கேக்கு வாங்கிட்டு வந்து அதை எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 பீஸு, ஒய்க்கு வந்து 10 பீஸு, இசட்டுக்கு 6 பீஸு வெட்டி தாரேன். அப்படி கொடுத்தா எக்ஸ் கிட்ட இருக்கிற 15 பீஸ் எவ்வளோ, ஒய் கிட்ட இருக்கிற 10 பீஸ் எவ்வளோ, இசட் கிட்ட இருக்கிற 6 பீஸ் எவ்வளோ, இதான் கேள்வி. புரியுதுங்களா? ஓகே. இப்போ என்னன்னா நல்லா கவனிச்சுங்க. இப்போ எனக்கு 15 பீஸ் கண்டுபிடிக்கிறது சிரமம், ஆனால் ஒரு பீஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஒரு பீஸை நான் கண்டுபிடிச்சிட்டா டைரெக்டாக 15ஆல் 10ஆல் 6ஆல் போய்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ ஒரு பீஸ் நான் கண்டுபிடிக்கணும்னா மொத்த அமௌண்ட்டு 31,000. இந்த 31,000த்தில் மொத்த பீஸுகளோட எண்ணிக்கையை வகுத்துருங்க. 15 ஒரு 10 25 25 ஒரு 6 31. கரெக்டா? அப்போ மொத்தம் 31 பீஸ் வகுத்துருங்க.
வகுத்தா 31 கேன்சல், மீதி 1000 ரூபான்னு நிற்கும். அப்போ ஒரு பீஸ் 1000 ரூபாய் முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு பீஸ் 1000 ரூபாய்னா எக்ஸ் கிட்ட என்ன இருக்குது, 15 பீஸ் இருக்கு. ஸோ 15 ஆயிரத்து போனால் 15000. அவ்வளோதான், நம்ம இப்படியே போட்டுலாமா? இது 15000, 10000, 6000, 1000 பெருகு போகிறோம், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ 15000, 10000, 6000 இருக்குதா பாருங்க. 15000, 10000, 6000 தெளிவாக வந்துருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள். இப்போ புரியுதுங்களா? கண்டிப்பாக இந்த மாடல் கேட்க வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு 2 சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். ரெண்டுமே இந்த வருஷம் கேட்டது தான். 9வது கொஸ்டின். A, B மற்றும் C ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையே 5, 6 மற்றும் 12 நாளில் முடிப்பாங்க. A, B மற்றும் C ஆகிய மூவரும் ஒன்றா சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூபாய் 27000 வழங்கப்படும் எனில் அவர்களுக்கு தனித்தனியாக பெறும் பங்கை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஏ வந்து 10000, 5000, 12000. பி வந்து 5000, 12000, 10000. சி வந்து 10000, 12000, 5000. டி வந்து 12000, 10000, 5000 போடுங்க. அவ்வளோதான். அடுத்தது ஃபைனல் 10வது கேள்வி. எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையின் முறையே 5, 8 மற்றும் 12 நாளில் முடிப்பாங்க. எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்றா சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூபாய் 49000 வழங்கப்படும் எனில் அவர்களுக்கு தனித்தனியாக பெறும் பங்கை காண்க அப்படின்னு 8/5/2025 கேட்டிருக்காங்க. லேட்டஸ்ட் கொஸ்டின் போடுங்க. ஆப்ஷன் ஏ 15000, 10000, 24000. பி 24000, 15000, 10000. சி 10000, 24000, 15000. டி 10000, 15000, 24000. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸில் வந்து இதே டைப் இந்த டாப்பிக்லேயே வேறு எந்த கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அதற்கான ஷார்ட்கட் வீடியோவில் சந்திக்கலாம். நீங்கள் ஹோம்ஒர்க்ஸ் நம்ம போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.